அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். என் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவங்க மட்டும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திமுககார ஊப்பிகள் பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் கதறாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த வாட்டி வந்து அதிக பேர் வந்து ஒரு இதோட எழுச்சியோடு வந்து வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? தமிழக மக்களோட எழுச்சி தான் காரணம், டிவிக்கே தான் காரணம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க விஜய் தான் காரணம்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேங்க, விஜய்லாம் காரணம் கிடையாது. முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் காரணம். வேறு யாருக்குமே இந்த பகுதியை நம்ம பிரித்து கொடுக்கக்கூடாது, இதுதான் உண்மை. ஏன்னா இதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மேலே ஒருத்தர் கோவை எஸ்பி அலுவலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாப்புல. அவருக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கான். அண்ணனுக்கு நானும் பதில் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கும் நான் விரிவாக வந்து பதில் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தமிழக சட்டமன்ற தேர்தலை பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா. அதிகப்படியான வாக்குப்பதிவுக்கு காரணம் என்ன அப்படின்றது ஒட்டு மொத்தமாக நீங்களே உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். தமிழக அரசின் கீழ்த்தரமான நடவடிக்கைகள் மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய அரசில் இருக்கிற மிகப்பெரிய பாலியல் குற்றங்கள், சண்டைக்காடுகள், இன்னும் தமிழகத்தை சுடுகாடாக மாற்றுறதுக்கான ஏற்படுற அனைத்து முன்னேற்பாடுகளும் தான் காரணம். இதில் வந்து நம்ம யாருக்கும் இதை வந்து பிரித்து கொடுக்கக்கூடாது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்து அதிக வாக்குப்பதிவுக்கு காரணம்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க தாங்க இவங்களுக்கே காரணம் அப்படின்றது தான் மக்களோட மனநிலையாக இருக்குது. இவங்க வந்து இனிமேல் வந்துடவே கூடாதுரா, நம்ம தலையில் இவங்க ஏறி உட்காந்து மிளகா அரைக்க கூடாதுரான்னு சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த மக்களும் எழுச்சியாகி இன்றைக்கி எங்களுக்கு வந்து வேற ஒரு தலைவர் வேணும், இவங்க குடும்பம் நமக்கு வேணாம், இவங்க மன்னராட்சி வேணான்னு சொல்லிட்டு தன்னெழுச்சியோடு வந்து நம்மளுடைய அந்த ஒரு வாக்கு வந்து கண்டிப்பாக தலையெழுத்தை மாற்றிடும்னு நம்பி இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வாக்களிச்சிருக்காங்க. அவ்வளோ வேலைகளையும் விட்டுட்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் 85.29% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அப்படின்னா வேறு வாய்ப்பே கிடையாது. அவங்களே தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழக அரசை ஆண்டுகிட்டு இருக்கிற இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களாக தான் இவ்வளோ வாக்குப்பதிவுக்கு காரணம். அவர் மேலே இருக்கிற எதிர்ப்பு தன்மை தான் காரணம். இப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தான் முடிச்சாச்சு. இதுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து பாலகிருஷ்ணன் விசிகாவுடைய நிர்வாகி ஒருத்தர் கோவையில் எஸ்பி அலுவலகத்தில் அவரோட 5 வயது மகன் வந்து விஜய்க்கு வாக்களிக்க சொல்லி அவரை வந்து வற்புறுத்தினதா மன வருத்தத்தில் இருக்காரு. எனக்கு வந்து மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாப்புல. இவரோட கம்ப்ளைண்டோட விரிவாக நம்ம பேசுவோம். அண்ணே, எனக்கும் வந்து நிறைய மன வருத்தங்கள் இருக்குது. என் பிள்ளைங்களும் வந்து ரொம்ப மன வருத்தம் எனக்கு கொடுக்குதுங்க. என் பொண்ணு வந்து 7 மணிக்கு மேலே ரோட்டில் விளையாடணும்னு ஆசைப்படுதுனே, ஆனால் விட முடியல. அந்தளவுக்கு கேவலமான தமிழ்நாடாக இருக்குது. இதை நினச்சி எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இப்போ என்னோட பையன் வந்து இந்த எப்படா இந்த அரசு ஒழியும், நிம்மதியாக வந்து வாழணும், அம்மா அப்பா எல்லாருமே குடும்பமாக தைரியமாக வெளியில் நடந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னே, முடிய மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் நினச்சி உங்களுக்கு மன வருத்தம் வரல, விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி உங்களோட 5 வயது மகன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மன வருத்தம் வருது. இன்னைக்கு குழந்தைங்களை நம்ம என்ன வேணாலும் சொல்லி ஏமாற்றலாம், ஒரு முட்டாய் சாக்லேட் கொடுத்து ஏமாத்திடலாம். ஆனால் அவங்களோட நினப்பு நம்மளோட அரசு வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இந்த இருந்துகிட்டு இருக்கிற அரசு என்ன பண்ணியிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. வரப்போகிற தமிழக வெற்றி கழக அரசு வந்து எந்த அளவுக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஈஸியாக குழந்தைங்களை வந்து ஏமாத்திடலாம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? ஏன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான் குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்டிருக்காரா? ஏகப்பட்ட ஸ்டில்ஸ் இருக்குது. விசிகாவுடைய நிர்வாகிகள் குழந்தைங்கள்ட்ட போய் ஓட்டு கேட்டது, திமுக காரங்க குழந்தைங்க கழுத்தில் துண்டை போட்டது, அப்போலாம் உங்களுக்கு மன வருத்தம் வரல. இது வந்து உங்களுடைய பையன் வந்து உங்களுக்கு சொல்லிட்டாருன்னே மன வருத்தம் வருது. திமுகவுடைய ஒரு நிர்வாகி 2 வயசு குழந்தைய கிருஷ்ணகிரியில் வந்து பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி கொண்டு போட்டாரே, அப்போ உங்களுக்கு மன வருத்தம் இல்லையா? அப்போ உங்களுக்கு மன உளைச்சல் ஆகலையா? இன்னைக்கு வந்து உங்களோட பையன் வந்து விஜய்க்கு ஓட்டு போட சொன்னாருன்னே மன வருத்தம் வருதுன்னு சொல்கிறீங்களே, இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு மன உறுத்தல் வரலையா? அப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்களா? இன்னைக்கு விசிகாவோட நிர்வாகிய துரைமுருகன் அவர்கள் ஒரு மாதிரியான கீழ்சாதி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தள்ளி நில்லுன்னு சொன்னாரே, அப்போ உங்களுக்கு மன வருத்தம் இல்லையா? இன்னைக்கு ஏகப்பட்ட விசிகா காரங்களை திமுக காரங்க வந்து ரொம்ப அடிமட்டமாக பேசுகிறாங்களே, தள்ளி வைக்கிறாங்களே, தீண்டாமையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு, சமூக நீதின்னு பேசிக்கிட்டு தள்ளி தள்ளி வைக்கிறாங்களே, அப்போலாம் உங்கள் மனசு உறுத்தலையா? இப்போ வந்து உங்கள் பையன் சொல்லிட்டாருன்னே உறுத்துதுன்னா என்ன காரணம்? ஒருவேளை நீங்களே வந்து வேற வழி இல்லாமல் தமிழக அரசு எப்படியாவது மாறணும்னு சொல்லிட்டு அங்கே போய் விசில் சின்னத்துக்கு நேராக இருக்கிற பட்டனை அமுக்கிட்டு வந்துட்டு ஏதோ பேருக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி தெரியுது. அப்படித்தான் எங்களுக்கு தெரியுது பார்க்குறவங்களுக்கு. ஏன்னா வாக்குப்பதிவு அப்படின்றது முடிஞ்சு போச்சு. உங்களுடைய 5 வயது மகன் சொல்லிட்டார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து உப்புச்சப்புக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. திமுக காரங்க இப்போ கொஞ்ச நாளாக தான் அந்த விளம்பரம் வரல, 2 நாளாக. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த அந்த திமுகவுடைய மற்றும் அதிமுகவுடைய அரசுகளோட அந்த விளம்பரத்தில்
பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குழந்தைகளை சில விளம்பரங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. சில பேர் திமுக காரங்க வேட்பாளர்கள் போய் ஓட்டு கேட்கும்போது அந்த குழந்தைங்க கழுத்தில் துண்டை போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு தலைவராக இன்னைக்கு விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரும்போது எங்களுக்கு தலைவராக தெரில, எங்கள் அண்ணனாக தான் தெரிகிறாரு. ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு எங்களுக்கு அண்ணனாக தெரிஞ்சு எங்கள் குழந்தைங்களுக்குலாம் தாய்மாமனாக தெரிஞ்சு தான் ஓட்டு கேட்டாரே தவிர, நீங்கள் வந்து ஓட்டு போட்டு தான் ஆகணும், நீங்கள் போய் உங்களோட கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது செஞ்சு எனக்கு ஓட்டு போட வைங்கன்னு அவர் மிரட்டலை. ஒரு நேருக்கு நேராக நின்று குழந்தைங்கள்ட்ட அவர் ஓட்டு கேட்கல. ஒரு மேடையில் நின்று நீங்கள் எப்படி உங்களுடைய குழந்தைங்க, அதாவது அம்மா அப்பாட்ட விவரமாக, இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்கள், 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு விவரம் தெரியாது. விஜய் அவர்கள் என்ன பேச வராருன்னு தெரியாது. விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு வேணால் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக பெற்றவங்க வந்து குழந்தைங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி பறந்து போகிற ஏரோப்ளைன் வேணும்னு கேட்கும், வாங்கி கொடுத்துருவீங்களா? நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போ இதனால வந்து உங்களுக்கு மன உளைச்சல் ஆகிப்போச்சு அப்படின்னா ஏன் அப்போ உங்களுக்கு தமிழகம் வந்து இன்றைக்கி நல்லபடியாக வரணும், அந்த குழந்தைங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்றது நல்ல ஆசையாக இருந்தால் நிறைவேற்ற வேண்டியதானே, தப்பு இல்லையே. இதுதான் நம்ம சொல்ல வருது. ஆனால் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன நினச்சாருன்னு தெரில, இல்லை அவரோட பையன் தப்பாக எதுவும் கேட்டுட்டு அப்படியான்னு தெரில, அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்றது தெரில. அன்னை வந்து படக்குன்னு மன உளைச்சல் ஆகிப்போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டா, இப்போ எப்படிலாம் வந்து சுத்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக ஆக போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. பதவி ஏற்கிறதுக்கும் நாள் குறிச்சாச்சு. நல்லபடியாக வந்து பதவி ஏற்க போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் நண்பாஸ் நம்பீஸ் நான் காலையில் வீடியோவில் சொல்ல மாதிரி அவங்களோட பங்குக்கு சமூக வலைதளங்கள் பூரா கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி ஓட்டுப்பதிவும் நடந்திருக்கு. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மிஷினை மாற்றி போடுவோம், ஆம்புலன்ஸை உள்ளே அனுப்பி 4-5 மிஷினை தூக்கி எரிஞ்சிருவோம், வேறு மிஷினை வச்சுருவோம், சிசிடிவியில் ஏதாவது பண்ணி மிஷினை மாற்றிடுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி செஞ்சு தான் பார்க்குறீங்க. ஆனால் கண்கொத்தி பாம்பா அங்கே இருக்கிற பூத் ஏஜென்ட்டுகள் டிவிகேவுக்கு இருக்கிறவங்க சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் 24 மணி நேரமும் நீங்கள் வச்சுருக்கிற அந்த ரூமை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் செய்கிற எல்லா வேலையும் எங்களுக்கு தெரியும் அப்படின்றனாலையும், இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணினீங்களோ, இல்லை திமுக ஆட்சியில் நீங்கள் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக காரங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ எல்லா விவரமும் தெரிஞ்ச இன்றைக்கி தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் எல்லாருமே தெரியும். நீங்கள் என்ன தான் தமிழக வெற்றி கழக இளைஞர்களை தற்குறிகள், அணில் குஞ்சுக, காக்கா குஞ்சுக இப்படி தான் கத்துவாங்க அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி இந்த தற்குறிகள் எல்லாருக்கும் அரசியல் தெரியும். நீங்கள் எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணுவீங்க, எப்படிலாம் மக்களை ஏமாத்துனீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தங்க மூக்குத்தி, கொலுசு, இன்னும் நிறைய என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. அம்புட்டு வந்து இரும்பா சில்வரா இன்னைக்கு போய் அடகு கடையில் வச்சு தேய்ச்சி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏண்டா ஒரு மக்களுக்கு கொடுக்குறதே நீங்கள் இப்படியே ஏமாத்துறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த 8000 ரூபா கூப்பன், பொய்யான கூப்பனை கொடுத்து நிறைய அக்காமார்கள் வசந்தன் கோல போய் ஏமாந்துட்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில அக்காமார்கள் கொலுசை எடுத்து கொண்டு போய், அந்த கொலுசை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50லேருந்து 60 கிராமுக்கு குறையாமல் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கொலுசோட மதிப்பு 8000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்கும். நம்பியிருக்காங்க இவங்க கொடுத்துருக்குறது உண்மைன்னு. எனக்கு என்ன சந்தேகம், ஒருவேளை வாங்கிட்டு எதுவும் ஓட்டு போட்டு வந்துட்டாங்களோ என்னமோ தெரில, ரொம்ப கதறிட்டு இருக்காங்க. ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா தங்க மூக்குத்தி கிலோ கணக்கில் அடித்து கொடுத்துருக்குறாப்புல பூரா கவரிங்க. அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க மக்களே. இப்போவே ஏமாத்துற ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஓட்டு பெட்டிலாம் வேற மாற்ற போகிறாங்களாம். வண்டி இதில் வேற கேள்வி கேட்குறாங்க. ஓட்டு பெட்டிக்குள்ளே இருக்கிற மிஷினை பூட்டி வைக்க தான் அனுமதி இருக்குது, வண்டியில் இருக்கிற பூட்டெல்லாம் வந்து பூட்டுறதுக்கு அனுமதி இல்லையா மக்களே, பார்த்துக்கோங்க. இன்னியும் வந்து ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி நம்மளை ஏமாத்துறதுக்கு கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்கன்னு சொல்லணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10ஆம் தேதி வரைக்கும்லாம் வேலை கிடையாது. மே 10ஓடலாம் பதவிக்கெலாம் வேலை இல்லை. அவ்வளோதான், நாளோட முடிச்சுட்டு போயிட வேண்டியதான். மஞ்சப்பை எல்லோரும் ரெடி பண்ணி கொடுத்து ட்ரெயின் ஏற்றி விட்ருவோம் அப்படின்றதான் என்னோட கருத்து. உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க கொடுக்குற அந்த குடைச்சல், டார்ச்சல், இந்த கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது மக்களே. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னென்னா இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ஏகப்பட்ட வீடியோக்கள் விஜய் அவர்கள் குழந்தைங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியே பரவச்சு. எல்லாருக்குமே தெரியும். ஒரு ப்ரைவேட் யூடியூப்காரர் வந்து ஒரு அம்மா கிட்ட போய், அம்மா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து அவங்களோட குட்டி பையன் சொல்கிறான், அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லுமா அப்படின்னு சொன்ன வீடியோ பரவுனதுக்கு அப்புறமா தான் ஒட்டுமொத்த குழந்தைங்களும் வந்து அவங்கவுங்க வீட்டில் ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அந்த பையனோட விஷயம் தான் லாஸ்ட்டாக தெரிய வருது. இதெல்லாம் விஜய் அவர்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் வேலூர் மீட்டிங்னு நினைக்கிறேன், அங்கே வந்து இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள்லாம் அந்த அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் ஓட்டு கேட்குற விதம் எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, க்யூட்டாக கேட்குறீங்க, இதை மாமாக்காக கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாரே தவிர வேறு வந்து அவராக வந்து எதுவுமே பண்ண கிடையாது. இது இந்த கூம்பிட்ட புறம்போக்குகளுக்கு தெரியவும் மாட்டேங்குது. அதனால் மக்களே இவங்க பண்ணுறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுடைய குழந்தைங்களோட எதிர்காலம் நம்மளோட கையில். அந்த எதிர்காலம் இப்போ அவங்களே தீர்மானிச்சுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அப்படின்னா இது நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களை தவிர வேறு யாருக்குமே நடக்காது. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.